சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. தேர்தலில் வெல்லப்போவது யார், முதலமைச்சருடைய இருக்கை யாருக்கு கிடைக்க போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யார் எந்த கட்சியுடன் கூட்டணி வகித்திருக்கிறார்கள், இந்த ஆண்டு கூட்டணி மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது நிறைய விதமான கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருக்கு. ஒரு சில கட்சிகள் இன்னும் கூட்டணி தொடர்பான எந்த ஒரு ஆலோசனையிலும் ஈடுபடவில்லை. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகம் முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ தான் இந்த ஆட்சி முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். அதாவது அதிமுகவிலிருந்து வந்தாலும் சரி, திமுகவிலிருந்து வந்தாலும் சரி, யாருமே மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏற்கனவே சொன்ன கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் அவர்கள் மேலாம் பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய நபர்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலும் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கட்சி, அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அதிமுகவுக்கு தாங்க போடுவேன், நான் திமுகவுக்கு தாங்க போடுவேன் அப்படின்ற மாதிரி உறுதியாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இது மட்டுமல்லாமல் கூட்டணியும் இதில் உள்ளே வந்தால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் திமுக கூட்டணியில் மிக முக்கியமான கட்சிகள்லாம் வர உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதாவது காங்கிரஸ் மீண்டும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணியில் இதை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லும் வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜய் அவர்கள் வர உள்ளதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பாக விஜய் அண்ணனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அதனால் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையின் போது எனக்கு 100 சீட்டு கொடுங்கள், அப்புறமா துணை முதல்வர் பதவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினர் தரப்பினர் சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதற்கு எடப்பாடி அவர்கள் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். 100 சீட்டை தாவேகாவுக்கே கொடுத்து விட்டார். இவர் கூட்டணியில் பாஜக இருக்கு. ஆனால் பாஜகவுடன் உறவை முடித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை உறவை முடித்து கொண்டால் பின்விளைவுகள் என்பது மிகவும் பயங்கரமாக அதிமுகவுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டணியை முடிக்க மாட்டாங்க. ஒருவேளை விஜய் அவர்களுக்கே 100 சீட்டுகள் போய்விட்டால் பாஜகவுக்கு சீட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் கண்டிப்பாக கூட்டணிக்கு வரும். அந்த கட்சிகளுக்கும் சீட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும். இந்த நிலையில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் கூட்டணி குறித்து நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எந்த ஒரு முடிவையும் அறிவிக்கவில்லை. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கூட்டணிக்கு வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை கூட்டணிக்கு வந்தால் இந்த தலைகீழாக அனைத்து விதமான விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. திமுகவை எளிமையாக வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணிக்கு யாரெல்லாம் வராங்க யாரெல்லாம் வராமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை வென்று சிஎம் சீட்டில் யார் அமர்ந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். உங்களுடைய ஆதரவு உங்களுடைய வாக்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.